சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும், அதுவும் ருசியாக சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆனால் எந்த உணவுடன் எதை சேர்த்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என தெரிந்த மக்களுக்கு எந்தெந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பது பற்றி பெரியளவு தெரிவதில்லை. ஒரு சில உணவு வகைகளை சேர்த்து சாப்பிட்டால் அவை நமது செரிமானத்தை பாதிக்கும். சில உணவுகள் தீவிரமான உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடும். அந்த வகையில் நம் அன்றாட உணவில் சத்துக்கள் நிறைந்த வெவ்வேறு குணங்கள் கொண்ட உணவுகளை ஒன்றாக சாப்பிடும்போது அது என்ன மாதிரியான தீங்கு விளைவிக்கும் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சாப்பிடும்போது சிலர் உணவுடன் பழங்களை சேர்த்து சாப்பிடுவதுண்டு, அல்லது சாப்பிட்டு முடித்ததும் பழங்களை எடுத்துக் கொள்வார்கள். இவ்வாறு உணவுடன் பழங்களை எடுத்துக் கொள்வதால் உணவில் சர்க்கரை அளவு கூடுவதுடன் செரிமான கோளாறும் ஏற்படும். எனவே பழங்களை உணவு எடுத்துக்கொள்வதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னரோ பின்னரோ தனியாக ஸ்நாக்ஸ் போல எடுத்துக் கொள்ளலாம். பாலாடை கட்டியை பதப்படுத்தப்பட்ட இறைச்சியுடன் உட்கொள்ளும் போது நிறைவுற்ற கொழுப்புகள் மற்றும் சோடியத்தின் அளவு கணிசமாக உடலில் அதிகரிக்கும். இது இதய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்களில் அமிலங்கள் உள்ளன. இந்த அமிலம் பாலுடன் இணைந்தால் பாலை திரித்துவிடும். இதனால் சிட்ரஸ் தன்மை உள்ள பழங்களை பாலுடன் எடுத்துக்கொண்டால் செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவே அவற்றை ஒன்றாக உட்கொள்வதை தவிர்த்து இந்த இரண்டையும் உட்கொள்வதற்கு இடையே போதுமான இடைவெளியை உறுதி செய்ய வேண்டும். நமது உடலுக்கு தேவையான 2 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இரும்பு மற்றும் கால்சியம். ஆனால் இவ்விரண்டு சத்துக்களையும் ஒன்றாக உட்கொள்ளும் போது உடலால் அந்த இரு ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்ச முடியாது. அதுவே வைட்டமின் சி சத்துள்ள உணவுடன் இரும்பு சத்து உணவு எடுத்துக்கொண்டால் அந்த சத்துக்களை உடல் முழுமையாக கிரகித்துக் கொள்ளும். அதுபோல வைட்டமின் டி உடன் கால்சியம் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. மேல் குறிப்பிட்ட உணவு சேர்க்கைகள் அனைவருக்கும் தீங்கு விளைவிக்காது என்றாலும் முடிந்தவரை அனைவரும் இவற்றை தவிர்ப்பது நல்லது என ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.